விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. பயோசக்சஸ் மூலிமா என்ன எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, நான் யூஸ் பண்ண கிராப்ல எல்லாமே அவருடைய கைடன்ஸு, அவருடைய இன்புட்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. நமக்கு தெரியாது. நான் வந்து முதல்ல பயிருக்கு என்ன மாதிரி நோவு வருது, அதுக்கு என்ன பேர்னு தெரியாது. ஸோ அந்த சிம்டம்ஸ் தான் அவருக்கு கொண்டு போய் காமிப்பேன். ஃபோட்டோஸ் எடுப்பேன் நல்லா. இந்த ஃபோட்டோஸ் வச்சு அவர் ஐடென்டிஃபை பண்ணுவார், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, நல்லாயிரும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அறிவு உங்கள் அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து எல்லாமே அக்ரி பேஸ்டு, அக்ரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு நாலேஜும் கூட எனக்கு இல்லை. ஐடென்டிஃபை பண்ணுற கூட என்ன மாதிரி நோய், இது வேறு நோயா, இது புழுவினால் வந்ததா, பூச்சினால் வந்ததா, இல்லை வந்து கிளைமேட்டிக்கினால் வந்ததெல்லாம் கூட தெரியாது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது வந்து நான் வந்து அந்த விவசாய தொழிலை பார்க்குறேன். 2 மேட்சிங் தான் சொல்ல வரேன். நான் வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிறது ஒன்று விடல, அது அவர்கிட்டருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து நான் அந்த விவசாயத்தை தொழிலை பார்க்குறேன். நான் வந்து சார் சொன்ன மாதிரி நெல், கரும்பு, புகையிலை, இந்த மாதிரி மிளகாய், இந்த மாதிரி மோனோ கிராப்பிங் பேட்டர்ன்லாம் நான் செய்ய விரும்பலை. ஏன்னா நான் அது கொஞ்சம் நிறைய படிச்சுக்கனால சொல்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்ட்டு நானே மார்க்கெட் பண்ணுறேன். என்ன பண்ணால் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும் அதைத்தான் நான் பண்ணுறேன். பப்பாளி நானே மார்க்கெட் பண்ணுறேன். எனக்கு வாரத்தில் 1 டன் விளையுது, 1 டன் நானே மார்க்கெட் பண்ணுறேன். எப்படி மார்க்கெட் பண்ணுறேன்னா, பக்கத்தால் இருக்கிற 4 வீட்டுக்காரருக்கு நானே கொடுக்குறேன். அதிலிருந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கு வாரத்தில் வந்து ஒரு 200 கிலோ கொடுக்குறேன். ஸோ 200 கிலோவும் கொடுக்குறேன், அதே சமயம் 4 கிலோவும் விற்கிறேன் பக்கத்தால். ஸோ மார்க்கெட் வந்து எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ரூல் பண்ண முடியும், விவசாயத்தை நல்லபடியாக ஆத்ம திருப்தியாக பண்ண முடியும். என்னுடைய அடிப்படை வந்து நல்ல உணவை மக்களுக்கு கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த அடிப்படை. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட முறை, இந்த ப்ராசஸ்ன்னு சொன்னார்ல சார், அடிக்கடி சொல்லுவார் வேர்டு ப்ராசஸ். டெக்னாலஜி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், நீங்கள் என்றதுங்கிற வேறு. அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு, அந்த ப்ராசஸ் தான் அந்த மாதிரி யார்கிட்டருந்து எது எடுத்துக்கணும், நம்மகிட்ட என்ன பலன் இருக்குது, நம்ம என்ன மாதிரி பேஸில் இருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. இன்னொன்று சொல்ல நிறையா இருக்குது, டைம் இல்லாதனால நான் பேசலை அதிகமாக. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சது, பேங்க் என்ன செஞ்சாங்க, பக்தால் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாங்க, ஜேஎஸ்எஸ் பயோசக்சஸ் என்ன செஞ்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வராதுன்னு என்னுடைய தாழ்மையான எண்ணம். நீங்கள் எவ்வளோ தூரம் மாறி இருக்கிறீங்க, நான் சும்மா சொல்ல. நான் வந்து 22 வருஷம் டெக்ஸ்டைல் ஃபீல்டு விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டு என்னுடைய வருமானம் வந்து இன்றைக்கி விவசாயம் மட்டும்தான். நான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, மனைவி எல்லாம் கோயம்புத்தூர் இருக்காங்க. நான் வந்து 75 கிலோமீட்டருக்கு தாண்டி போய், நான் இருக்கிறது கோயம்புத்தூர், நான் விவசாயம் செய்கிறது கோபிச்செட்டிப்பாளையம். அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற நிலம் வந்து என்னுடைய நண்பருடைய நிலம், என்னுடைய நிலம் அல்ல. ஆனால் விவசாயம் செஞ்சு நல்ல பொருள் உற்பத்தி பண்ணி அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்தணும் ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். என்னுடைய குடும்பம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஐ லுக் மை ஃப்யூச்சர் அஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு நான்
நினச்சி பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியுது வாட்டர்மெலானில் எப்படின்னு அவர் ஷேர் பண்ணார் நிறைய கருத்தில். அவர் அடிக்கடி கேட்பார். அதாவது டாக்டர் ஜெய்சங்கர் வந்து அவர் விற்பனையாளர், இடுபொருள் கொடுக்குறவர், நாலேஜ் கொடுக்குறவர், நிறைய இந்த மாதிரி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதை விட என்னை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு நல்ல நண்பர், என்னுடைய குடும்ப நண்பர். அதனால் கேட்பார், உங்களுடைய எப்படி ப்ராஃபிட் எப்படி இருக்குது, எப்படி ரன் பண்ணுறீங்க, ஃபேமிலி ஓகே, நிறைய சொல்லுவார். அந்த மாதிரி அதுக்கு மேலேயே அவர் சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தா எனக்கும் அந்த இது இல்லாமல் இல்லை, அது அவர் வந்து சொல்கிறப்ப எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி வாட்டர்மெலான், அதுக்கு அடுத்து பப்பாயா, அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் பண்ணுறது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் போயிட்டுருக்கேன். சொல்கிறேங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறேன் வரேன்னா, ஒரு விவசாயத்தில் சொந்த நிலம் இல்லை, விவசாய நிலத்துலேயே குடி இல்லை, 75 கிலோமீட்டருக்கு என்னுடைய வீடு, விவசாய நிலம் அங்கே இருக்குது, யாரோ ஒருத்தருடைய விவசாய நிலம், கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அது செஞ்சு நான் என்னுடைய இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்கலாக ஐ எம் ஸ்டில் ஃபைட்டிங், பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஐ ஹோப் டெஃபினட்டாக நான் நல்லபடியாக பண்ணுவேன்னு தெரியுது. சார் அது மாதிரி எனக்கு வந்து நான் ஏஜிஎம் லெவலில் இருந்ததுனால எனக்கு விசிட்டிங் கார்டெல்லாம் எனக்கு ரொம்ப நிறைய தெரியும். பட் பர்பஸ்ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமாக. 4 வருஷமாக கார்டெல்லாம் அடிக்கிறதில்ல. நிறைய பேர் சொன்னாங்க கார்டு அடிச்சுங்க, நிறைய பேசுவேன், சப்ஜெக்ட் வந்து விவசாயத்தை பற்றி நிறைய பேசுவேன். சரி கன்சல்டன்ட் போட்டுக்குங்க அப்படிம்பாங்க, அக்ரிபிரினியர் போடுவாங்க, சாரே சொல்லுவார், நிறைய சொல்லுவார். நான் அது விரும்பலை. பட் சார் முந்தானத்தை கூப்பிட்டு நைட் சொன்னார், ஒரு கார்டோடு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ற எண்ணத்தில் ஒரு படி இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னாரு. அதனால் இந்த கார்டு வந்து அடித்து அந்த டிசைன் பண்ணது, அந்த லோகோ டிசைன் பண்ணி என்னுடைய பார்ட்னர். அப்புறம் என்ன சொல்ல வரீங்கன்னா, பார்ட்னர் பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வரீங்கன்னா, அவர் வந்து ரேடியாலஜிஸ்ட்டு, என்னுடைய பார்ட்னர் வெல் நோன் ரேடியாலஜிஸ்ட் இன் கோயம்புத்தூர். அவருடைய லேண்டில் தான் நான் லீஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஃபார்மை வச்சுருந்தவர். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் நிறைய லேண்ட் 6 மாதமாக லேண்டை சுற்றி பார்த்துட்டு லேண்ட் விலைக்கு வாங்கலான்னு சொல்லி பொமோகிரானேட் ப்ராஜெக்ட் பற்றி நான் ஒருத்தர் கேட்டாங்க என்னைய. பொமோகிரானேட் ப்ராஜெக்டாக நான் லேண்டு சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20,000 ஃபியூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய காரை ஃபியூல் பண்ணி அதில் இந்த சைடு தாளவாடியிலேருந்து அந்த சைடு ஒட்டஞ்சதர் வரைக்கும், இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிழக்கு கரூர் வரைக்கும் போய் பார்த்தேன். என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி லேண்ட் இல்லை, விலை இல்லை. இன்றைக்கெல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் தான் இருக்குது விவசாய லேண்ட். அந்த மாதிரி போட்டு நான் பண்ண முடியல. என்னோட சும்மா சின்ன ப்ராஜெக்ட், சின்ன பட்ஜெட் இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் சுவிட்ச் ஓவர் ஆகி லீஸ் லேண்டுக்கு வந்துட்டு நான் அந்த நிலம் வாங்க ஐடியா விட்டுட்டு ஏன் சொல்ல வரேங்கன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சார் மீட் பண்ணுறப்போ இந்த ஐடியாவோட போனேன். அதுக்கு முன்னாடி ஜாப் வாலண்டியர் விட்டேன். ஜாப் வாலண்டியர் விட்டப்போ கூட நிறைய சொன்னாங்க, விவசாயம் பண்ணங்காட்டி எல்லாருமே ரொம்ப இதாக வித்தியாசமாக பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நான் மேனேஜ்மெண்ட் ஃபேக்டரியில் வந்து கிட்டத்தட்ட 1200 பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சீனியர் மோஸ்ட் பர்சன் அந்த ஹெட்டு. எனக்கு கீழே வந்து 1500 பேர் வேலை செய்வாங்க 2 ஷிஃப்ட்டில். பட் அதை விட்டு போட்டு ஒரு விவசாயம் செய்ய போகிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம். இருந்தாலும் அந்த 4 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இடையில எத்தனையோ தடங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். ரிலேட்டிவ்ஸு, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, மாமனார், XYZ எல்லாருமே சொல்லுவாங்க, இடையில நிறுத்துங்க, பேசாம ஜாபுக்கு போங்க, இது வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஐடியா எடுத்தது போதும், நிறுத்திக்கங்க, திரும்பி ஜாபுக்கு போங்க. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். எனக்கு ஜாப் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஜாப் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பொறுமையாக இருந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். இனிமேல் மேலும் வருவேன். ஏன் சொல்கிறேன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் கிடைக்கல, செய்யலை. இப்போ நல்ல லேண்ட் அமைச்சு நல்ல ஒரு பார்ட்னர் அமைச்சிருக்காங்கன்னா, இட் இஸ் யுவர் விசன். நீங்கள் நல்லதே நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுடைய விடாமுயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது ஒரு வகையில் ட்ரை பண்ணணும். எனக்கு இப்போ கடன் இருக்குது, சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் கடன் இருக்குது. பட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் டெஃபினட்டாக அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிடுவேன். எல்லாத்துக்கும் கடன் இருக்குது. பட் அந்த கடனே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்கள் நல்ல எண்ணமாக இருக்கணும், நல்ல எண்ண அடிப்படையில் நல்ல வேலை செய்யணும். நீங்கள் எடுத்துக்கிட்டு அஜெண்டா வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். மற்றவங்களுக்காகவோ XYZக்காகவோ வாழக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் வாழணும், உங்கள் குடும்பத்துக்காக வாழணும், இந்த அடுத்த தலைமுறைக்காக வாழணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் அடிப்படையில் இருந்தீங்கன்னா அந்த உந்துதல் தான். நான் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய், நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பார்ட்னராக சேர்ந்துருக்கிறேன். அவரும் அதே லைக் மைண்டட் பர்சன், ஆர்கானிக் தான் பண்ணணும் அந்த லேண்ட் அப்படின்ட்டு ஒரு 3 வருஷமாக வச்சிருந்தார். அந்த மாதிரி ஒரு லேண்ட் எனக்கு கிடைச்சிருக்காது. என்ன சொல்ல வரேன்னா, நல்ல எண்ணத்துக்கு ஒரு நல்ல ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணாலும் நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு அந்த இப்போ லேண்டை பற்றியோ அதை பற்றியோ இது பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம எப்படி அதை டெவலப் பண்ணுறது, எப்படி மேற்கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறது அப்படிங்கிறப்போ நிறைய சப்போர்ட். அதே மாதிரி நல்ல எண்ணம் அடிப்படையில் தான் ஜேஎஸ்எஸ் பயோ சக்ஸஸ் எனக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே யுவர் திங்கிங் அண்ட் ஹவ் யூ ஆக்ட்
நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அதை எப்படி செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறதான் இருக்குது. இது இன்னொரு சமாச்சாரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற நண்பர்கள், வெஜிடபிள்ஸ் பண்ணுற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னுடைய விசிட்டிங் கார்டு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து இன்னொரு அனதர் 6 months நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லார்ஜ் ஸ்கேல் லெவலில் கோயம்புத்தூர் சிட்டிலையும் மட்டும் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் டோர் டு டோர் டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் சப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். அது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு வந்து உங்கள் வெஜிடபிள்ஸை நான் எடுத்துக்கிறேன். மார்க்கெட்டிங்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நஞ்சில்லாம் நல்ல, அதாவது அட்லீஸ்ட் ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும். அந்த சர்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே, அதாவது நல்ல இடுபொருள் வேணும், நல்ல விதமாக விளைஞ்சிருக்கணும். சர்டிஃபிகேஷனோட மினிமம் ஒரு சர்டிஃபிகேஷனோட இருந்திருக்கணும். சர்டிஃபிகேஷன் இல்லைனா பரவாயில்ல, இன் டியூ கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா கஸ்டமர்கிட்ட விற்கிறப்ப நீ இது நல்ல உணவானு கேட்பாங்க. நீங்கள் நல்லா பண்ணினா கூட அது சர்டிஃபிகேஷன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. கஸ்டமர் இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது இன்றைக்கி. அதனால் அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு தயார் பண்ணுங்கள். அதுக்கும் சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. இன்னொரு அதுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். நல்லகிரி அமைப்புன்னு, அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நல்லகிரி அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? நல்லகீரை இருக்குது. ஒரு 2 3 4 பேருக்கு தான் தெரியுது, 5 பேருக்கு தெரியும் நல்லகிரி. அவங்க வந்து ஒரு ஐ திங்க் ஒரு யங் பர்சன்ஸு, ஐடி பீப்புள்ஸ், அதாவது யங் பர்சன்ஸ் எஜுகேட்டட், வெல் எஜுகேட்டட் யங் பர்சன்ஸ். பட் அதை விட்டுட்டு வந்து இப்போ வந்து நல்லகிரின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள வந்து வெப்சைட்டில், இந்த மாதிரி வலைதளத்தில் இதுலாம் நான் மீட் பண்ணியிருக்கிறேன், புக்ஸில் படிச்சிருக்கிறேன். பட் ஒரு லாஸ்ட்டு ஒரு 10 daysக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஈரோட்டில் வந்து நம்மாழ்வாரனுடைய அஞ்சலி நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறப்போ அவங்கள மீட் பண்ணேன். அப்போ வந்து அவர் சிவகுமார்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்திருந்தார், ரெப்ரசன்ட் பண்ணார். ஒன் ஆஃப் த மெம்பர், ரொம்ப யங் ஷேப், 22 வயசு 23 வயசு தான் ஆச்சு. அவர் வந்து விட்டுட்டு வந்து இது செஞ்சிட்ருக்காரு. அவர் எடுத்துகிட்டு டேட்டா எடுத்து சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்ல எண்ணம், நல்ல உணவு மக்களுக்கு சப்ளை பண்ணணும்னு 4 பேர் சேர்ந்தோம் அந்த குழு. அப்புறம் 2வது நாங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணோம், டேட்டாஸ் எடுத்தாங்க. அப்புறம் 2வது அது எப்படி ஆக்ட் பண்ணுறது, டேட்டாஸ் வந்து எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நல்ல வெளியே ப்ராசஸ் பண்ணுறப்ப நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளோட அது மாதிரி நிறைய பேர் இருக்கவங்களே கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இங்கே கேட்டிங்க, மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறது கரெக்டுங்களா? நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி. எப்பாடுபட்டாவது நாங்கள் விளைவிக்கிறோம், அதுக்கு விலை இல்லையே. தக்காளி சொன்னீங்க ₹1 அப்படின்னு சார் சொன்னார், சாரி. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆனால் அதே சமயம் வந்து கீரை வந்து என்ன விலைன்னு தெரியுங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சரிங்களா? அது வந்து நல்ல கீரை கிடைக்குது. அந்த அவங்க வச்சுருக்க பேர் பார்த்திங்கன்னா நல்ல கீரை. அது நிறைய சொன்னாங்க கதை. நல்ல கீரை அந்த மருந்து போடாமல் இந்த மாதிரி நஞ்சில் நல்ல கீரை யாராச்சும் விளைவிக்கிறாங்களான்னு சொன்னால் ரொம்ப ரேர் இல்லைங்களா? இப்போ மார்க்கெட்டில் வர, சிட்டியில் வர கீரை எல்லாமே பயங்கரமான இது போட்டு தான், கெமிக்கல்ஸ் போட்டு தான் வளர்த்துறாங்க. யூரியா, DAP போட்டு தான் வளர்த்துறாங்க. அந்த மாதிரி நல்ல கீரைக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்குது. அவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு, அவங்க அந்த வென்ச்சர் பண்ணதுக்கு முன்னாடி கொத்தவால் சாவடியில் போய் ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குரூப், நல்லகிரி குரூப். அந்த டீட்டெயில்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணதெல்லாம் தெரியாது, எனக்கே தெரியாது. ஓகே, அவங்க சொன்னாங்க ஒரு நாளினுடைய தேவை, சென்னை மாநகரத்தினுடைய ஒரு நாளினுடைய தேவை 17 லட்சம் கீரை கட்டுகள். சென்னை மாநகரத்தினுடைய ஒரு நாள் தேவை 17 லட்சம் கீரை கட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாங்கள் இன்றைக்கி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கெல்லாம் செஞ்சு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 2000 கீரை கட்டு. எங்களால் அவ்வளோதான் சப்ளை பண்ண முடியுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாராச்சும் கீரை சப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேங்கிறாரு. 17 லட்சம் எங்கே இருக்குது, 2000 கட்டு எங்கே இருக்குது? எதுக்கு தக்காளி விளைவிக்கிறீங்க, எதுக்கு நெல்லை போடுறீங்க? கீரை விட சிம்பிளாக விளையிறது எதுவுமே இல்லையே உலகத்தில். இத்துடன் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.